ஓம் ஹாம் அரியமனே போற்றி போற்றி. நேற்றைய உரையில் திரு ராமச்சந்திரன் என்பவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தோம். அதுவே அவரே சொல்வது போல பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது அவருடைய குலதெய்வம் வெங்கடாஜலபதி என்று அவர் நினைத்து கொண்டிருக்க ஒரு சித்தர் மூலமாக முத்துமாரியம்மன் தான் உன்னுடைய குலதெய்வம் என்று எடுத்துரைக்க, பிறகு அவர் அந்த கோவிலை தேடி சென்று அந்த அம்மனையும் தரிசித்த நிகழ்வையும் பார்த்தோம். இவைகளை எல்லாவற்றையும் ராமச்சந்திரனே நமக்கு சொல்வது போல பார்த்தோம். வாருங்கள், மீண்டும் அதை தொடர்கின்றார் ராமச்சந்திரன். நாமும் அந்த உரைக்குள் செல்லலாம். சிதிலடைந்த அந்த கோயிலுக்குள் சென்று அம்மனை தரிசித்தோம். அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்களை செய்து முடித்தோம். முடிந்த தருணத்தில் அந்த கிராமத்தில் குடிசொல்லும் ஐயனார் திடீரென்று உள்ளே வந்து அம்மனை வணங்கி பின் நண்பரை பார்த்து சென்னையில் சித்தர் கூறிய விஷயங்களை பாட்டு மூலமாக அப்படியே விவரித்தான். எங்கள் மூதாதையர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சோதனைகளை விவரித்து தான் எப்படி அவர்களை இக்கட்டான நிலையிலிருந்து விடுவித்தேன் என்ற செய்திகளையும் கூறினான். ஐயனார் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்ததால் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டோம். கடைசியாக அம்மன் ஐயனார் மூலமாக 3 தலைமுறைக்கு பிறகு என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டாய். தரிசிக்க வந்துள்ளது மிக்க சந்தோஷத்தை கொடுக்கின்றது. எனக்கு வேண்டியது தாழம்பூ, தாமரைப்பூ, கரும்பு. எனக்கு நீ குடைபிடி, நான் உங்களுக்கு பிடிக்கிறேன் என்றார். குடைபிடித்தல் என்றால் கோவில் கட்டுதல் என்று பொருள் என்று பிறகுதான் எனக்கு தெரிந்தது. சற்றும் சிந்திக்காமல் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் கோவில் கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா? பல இன்னல்களுக்கு பிறகு அந்த சிதிலடைந்த அந்த கோவிலை புதுப்பித்தோம். கோவிலையும் எழுப்பினோம். கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்தோம். பணிகள் விரைவில் நடந்தன. கோவில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கையில் பணவில்லை. ரூபாய் 2.5 லட்சம் தேவை. அதனால் கும்பாபிஷேகம் தள்ளி போனது. 2002 மே 12ஆம் தேதி சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்துக்கு சென்றேன். அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன், அம்மா, இதுவரையில் நீ யார் என்றே எனக்கு தெரியாது. நீ யார் என்று காண்பித்தாய். நீயேதான் எனக்கு கோவில் கட்ட வழி செய்தாய். ஆனால் கும்பாபிஷேகம் செய்ய பணமில்லையே. என்னை அளவிடுவதில் உனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டேன். மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டேன். நிறைய கூட்டமாக இருந்ததால் தூரத்தில் ஒரு ஓரத்தில் என்று அம்மனையே பார்த்து கொண்டிருந்தேன். கர்ப்பகிரகத்தில் பூஜை செய்து கொண்டிருந்த பூசாரி கை நிறைய பூவுடன் நேரே என்னிடம் வந்து கைகளை பூக்களை கொடுத்துவிட்டு எல்லாம் நல்ல விதமாக நடக்கும், போய்வா என்று சொல்லிவிட்டு விரைவாக சென்று விட்டார். மனபாரம் குறைய ஊர் திரும்பினேன். சில நாட்களுக்குள் அமெரிக்காவில் உள்ள எனது உறவினர் ஒருவரோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது கோவில் கட்டுவதெல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று அவர் கேட்க, நானும் கோவில் கட்டியாகிவிட்டது, கும்பாபிஷேகம்தான் பாக்கி, பணத்தட்டுப்பாட்டால் தள்ளி போகிறது என்றேன். உடனே அவர், நீ என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லையே, நாளைக்கு நான் $6000 அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே பணமும் அனுப்பிவிட்டார். நான் அவரிடம் 2.5 லட்சம் தேவை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் அனுப்பிய பணம் அன்றைய தேதியில் 2.5 லட்சம் இந்திய ரூபாய்க்கு சமம். அப்புறம் என்ன, உடனே கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் நல்ல விதமாக நடந்தது. இந்த ராமச்சந்திரன் கூறிய இந்த அருளாடல்கள் ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் நிகழ்வாக இருக்கின்றது அல்லவா? ராமச்சந்திரன் வாழ்வில் மட்டுமல்ல, நாராயணன் வாழ்வில் மட்டுமல்ல, நாகேந்திரன் வாழ்வில் மட்டுமல்ல, பல பேரின் வாழ்வில் தொடர்ந்து இந்த அம்பாள் பல அருளாடல்கள் செய்து கொண்டேதான் இருக்கின்றார். இப்பேற்பட்ட இந்த மாரியம்மன் பற்றிய உரைகளை நான் இவ்வளவு நாள் கூறியதற்கு கண்டிப்பாக மாரியம்மன் தான் எனக்கு அருள் புரிந்திருக்கின்றார். இந்த உரைகளை உங்களோடு பகிரும்போது நானும் அந்த ஆலயங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். மாரியம்மன் கோயிலில் எடுக்கப்படும் விழாக்களை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த புத்தகங்களை படிக்கும்போது, இதை பற்றி நான் கருத்துக்களை சேகரிக்கும் போது எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களோடு உரையாடி உங்களுக்கும் பகிர்ந்திருக்கின்றேன். பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியாத விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் என்பதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். மாரியம்மன் எனக்கு அருள் புரிந்திருக்கின்றாள் என்று நினைக்கின்றேன். அதே போல இந்த உரைகளை கேட்ட உங்களுக்கும் மாரியம்மன் அனைத்து கடாட்சங்களையும் கண்டிப்பாக அருள்வார்.
இப்பேற்பட்ட இந்த உரையை மனம் இல்லாமல், அதாவது என்னுடைய மனசு தொடர்ந்து சொல்ல வேண்டும் போல இருக்கின்றது. ஏன்னால் நிறைய அருளாளர்கள் நிகழ்த்தியிருக்கின்றாள் அம்பாள். அதை சொல்வதற்கு வெகு நாட்கள் ஆகும். ஆகையால் இந்த உரையை நான் இத்தோடு முடித்துக்கொண்டு வேறொரு உரையில், வேறொரு ஆன்மீக உரையில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை உங்களை வேறொரு உரையில் சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே.